வணக்கம். நான் மதுரை மாவட்டத்திலேருந்து திருநங்கை நான்கடவுள் கீர்த்தனா பேசுகிறேன். நான் அதாவது ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் நான் 2017 மாடு வாங்கி 2018 நான் ஃபஸ்ட்டு அலங்காலூரில் அவுக்க ஆரம்பித்தேன். இன்ன வரைக்கும் 2026 வரப்போகுது. இப்போ வரைக்கும் நான் மாடு ரெடி பண்ணி அவுத்துக்கிட்டு தான் இருக்கேன். நேற்று நடந்த ஏறுதல் மரம் இதில் கூட வந்துட்டு நாங்கள் மாடை அவுத்துருக்கோம். இது என்னென்னா, இப்போ தனிப்பட்ட நபர் வந்து வைக்கிற ஜல்லிக்கட்டில் எங்களுக்கு ஈஸியாக டோக்கன் கிடச்சிருது. இன்றைக்கி ஒரு அரசாங்கம் நடத்துகிற ஜல்லிக்கட்டில் திருநங்கைகளுக்கு முன்னுரிமை கொடுக்குற அரசாங்கத்துக்கிட்ட எங்களுக்கு மட்டும் இந்த 4 வருட காலம் 2021 வினய் சார் இருக்கும்போது எங்களுக்கு இந்த ஆன்லைன் போட்டப்போ எங்களுக்கு கிடைச்ச டோக்கன், இந்த 4 வருஷத்தில் ஒரு திருநங்கை கூட டோக்கன் கிடைக்கல. கொடுத்தோன்றதை அவங்கள நிரூபிக்க சொல்லுங்கள். பேர் லிஸ்ட் யாருக்கும் வந்திருக்கும்னு இருக்கோம்ல, அதில் எங்களுக்கு கொடுத்தாங்கன்றதை ஒரு இது நிரூபிக்க சொல்லுங்கள். இன்ன வரைக்கும் நாங்கள் யாரும் மாட அவுக்கலை. எங்களுக்கு டோக்கன் வந்து ஆனால் நாங்கள் மாடை அவுத்துருக்கோம். எப்படின்னா, ஒரு தெரிஞ்சவங்க ஒரு டோக்கன் கொடுத்தது, தெரியாதவங்க வந்துச்சு நீங்கள் போய் அவருங்கக்கான்னு சொல்லி அப்படி ஒரு டோக்கன் நான் ஒரு ஆள் தான் அவுத்துருக்கேன். அதுவும் இத்தனை பேர் வளர்த்த மாட்டில் நான் ஒரு ஆள் தான் இந்த 4 வருஷமாக மாடை அவுத்துருக்கேன். அந்த ஒரு டோக்கன் வேறு ஆட்கள் கொடுத்தது. எனக்கு ஆன்லைனில் டோக்கனே வர கிடையாது. இந்த 4 வருட காலமாக கூட வந்து மனு கொடுப்போம். அது வந்து என்ன ஆகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. அது தூக்கி உடப்பில் போட்டுறாங்களோ இல்லை குப்பையில் போட்டுறாங்களோ எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு 4 வருஷ காலமாக எங்களுக்கு டோக்கனே கிடைக்கல. இந்த 2025 எங்களுக்கு டோக்கன் கிடைக்குன்ற நம்பிக்கையில் நான் வந்து கலெக்டர்கிட்ட வந்து நான் மனு கொடுத்துட்டு போயிருக்கேன். நீங்கள் அதாவது குலுக்கல் முறையில் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. குலுக்கல் முறையிலன்னும் போது பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கும் தொழிலதிபர்களுக்கும் நடிகர்களுக்கும் மட்டும் எப்படி வந்து டோக்கன் கிடைக்குதுன்னு எங்களுக்கு தெரியலை. குலுக்கல் முறையில் அதில் கூட அந்த குலுக்கல் அந்த சீட்டு கூட வந்து மேலே வந்துடும் போல். பணக்காரவங்க, கட்சிக்காரவங்க, பதவியில் இருக்கவங்க, சாமானியர்கள்லாம் அடியில் போயிடும் போல். எனக்கு வந்து இந்த 4-5 வருஷமாக டோக்கனுன்றது அதாவது நான் மதுரையில் பிறந்து வளர்ந்தாலும் சார், இந்த 3 ஊரில் நான் வந்து என்னோட வீரத்தையும் என்னோட நாட்டினம் பாதுகாப்புன்ற அந்த ஒரு ஜல்லிக்கட்டு மாடை பாதுகாப்புன்ற இதில் இருக்கிற எனக்கு, இதே ஊரில் பிறந்த எனக்கு வந்து ஒரு 3 ஊர்லேயும் எனக்கு டோக்கன் கிடைக்கலன்னா எனக்கு எப்படி சார் இருக்கும்? திருநங்கைகளை வந்து நீங்கள் முன்னேறுங்க, நீங்கள் அதை பண்ணாதீங்க இதை பண்ணாதீங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ நாங்கள் வந்து ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச நான் 10 பசுமாடு வச்சுருக்கேன் சார். என்னை வந்து எல்லார் மீடியாவிலே வந்து எடுத்திருப்பாங்க. பசுமாடு வச்சு நான் பால் வியாபாரம் பண்ணுறேன். நான் ஜல்லிக்கட்டு மாடு வச்சுருக்கேன். நான் வந்து 8 ஜல்லிக்கட்டு மாடுகள் வச்சுருக்கேன் சார். மொத்தம் வந்து எல்லாரும் சேர்த்து கணக்கு சொன்னோன்னா நாங்கள் 20 மாடுகள் வச்சுருக்கோம் சார். திருநங்கைகள் எல்லாரும் சேர்ந்து நான் மட்டும் 8 மாடு வச்சுருக்கேன் சார். நான் போக 20 பசுமாடுகள் வச்சுருக்கேன் சார். நான் வந்து பால் வியாபாரம் பார்த்துட்ருக்கேன் சார். அப்போ என்னை வந்து இந்த தொழில் நீ பண்ணாத, நாங்கள் வந்து ஏற்கனவே அகதி மாதிரி இருக்கோம், இப்போ எல்லாத்துலேயும் ஒதுக்கி மேற்கொண்டு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அகதியாக தான் எங்களை ஆக்குறீங்க. எங்களுக்கு வந்து பேர் வச்சா போதாது, எங்களுக்கு வந்து நீங்கள் சுயதொழில் உதவி கொடுத்தா போதாது. அந்த விஷயத்துக்கு எங்களுக்கு வந்து முன்னாடி நின்று எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். இன்றைக்கி நான் வந்து அவங்கவுங்க படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்ச தொழிலில் போகிறாங்க, பிடிச்ச வேலையை செய்கிறாங்க. நான் படிக்கலை, நான் 8வது தான் படிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வந்து மாடு தான். நான் சின்ன வயசுலேருந்து நான் மாட்டில் தான் ஊர்னேன். எனக்கு மாடு தான் தெரியும், பால் கறக்க தான் தெரியும், எனக்கு மாடை பார்த்துக்க தான் தெரியும். அப்போ என் துறையில் நான் சாதிக்கும் போது எனக்கான இதை கொடுங்க. அதுவுமே இல்லாமல் எங்களை ஒதுக்குனா இது என்ன அர்த்தம்? நிராகரிக்க தான் சார் படுது. ஆமாப்பா, உண்மைக்கே நாங்கள் அதைத்தான் நான் செய்யணும். நீ அடுத்து எனக்கு கிடையாது. ஏன்னு கேட்டால் இதுலேயே எங்களுக்கு 4 வருஷமாக நானும் போராடிட்டு இருக்கேன். நானும் வரேன், இதே மீடியா மக்கள்கிட்ட பேட்டி கொடுக்குறேன், இதே நான் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துட்டு போகிறேன். சங்கீதா மேடம்கிட்ட நான் 2 வருஷம் கொடுத்துருக்கேன். ஏன் சூரி சாருக்கு கிடைக்கிது? 50 மாட்டில் வந்தது அவர் மாடலாம். அது எப்படின்னு தெரியல. அவருக்கு டோக்கன் வந்து முன்னாடியே எடுத்துருவாங்க போல். நாங்கள் எல்லா அமைச்சர்கிட்டையும் தான் நாங்கள் கேட்டோம். லாஸ்ட் டைம் துணை முதலமைச்சர் உதயகுமார் வந்திருந்தார், உதயநிதி ஸ்டாலின் வந்திருந்தார். வந்தப்போ இந்த பொண்ணு போய் அவர் காலில் விழுந்துச்சு சார். கோர்ட்யார்டில் விழுந்ததுக்கு இந்தா கொடுக்க சொல்கிறேம்மா. நாங்கள் மூர்த்தி சார் வந்து சங்கீதா மேடம் கையை காமிச்சு போயிட்டாங்க. சங்கீதா மேடம் எங்களை அட்டை சட்டை கூட பண்ணாமல் போயிட்டாங்க. நைட் எத்தனை மணிக்கு தெரியுமா சார்? விடிஞ்ச அலங்காநல்லூர் நைட் 2 மணி வரைக்கும் அந்த கோர்ட்யார்டு வாசலில் நாங்கள் அத்தனை பேர் நின்றோம். இதை விட என்ன ஒரு இதுனா சார், எனக்கு பிறப்புலேயே வந்து நாம டிஎம்கேன்னு வச்சுட்டு எனக்கு கொண்டு வந்துட்டாங்க. நானும் இத்தனை எனக்கு வயசு 37 ஆகுது. இத்தனை வருஷம் நான் டிஎம்கேக்கு தான் நான் ஓட்டு போட்டிருக்கேன். ஆனால் எனக்கு டிஎம்கேல இருந்து இன்ன வரைக்கும் ஒரு சப்போர்ட் கூட கிடையாது சார். நான் ஓப்பனாக சொல்கிறேன் சார். எங்களை வந்து தட்டி அப்படி நிராகரிக்க தான் சார் செய்கிறாங்க திருநங்கைகளை. அதுவும் மதுரையில் மித்த ஊரில் எப்படின்னு எனக்கு தெரியாது சார். மதுரையில் வந்து திருநங்கைகளை டிஎம்கே கட்சிக்காரங்க ஒரு அட்டை சட்டை கூட பண்ணுறதில்ல சார். இது வந்து உண்மையான இது. நான் வந்து பக்கா டிஎம்கே, எங்கள் வீட்டில் எல்லாருமே டிஎம்கே. ஆனால் என்னையே தான் இப்படி ஒதுக்குறாங்க. தமிழக அரசு திருநங்கைகளுக்காக நிறைய திட்டங்கள் செய்கிறாங்க சார். நீங்கள் எப்படி சார், அது எப்படி மேடம்? அது வந்து இப்போ கண் துடைப்பாக தான் சார் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு அதை செய்கிறாங்க இதை செய்கிறாங்க, எல்லாமே கண் துடைப்பாக தான் இருக்குது. எங்களுக்குன்னு வந்து எதுவுமே செய்கிறதில்ல. எனக்கு மித்தது மிஞ்சி போனால் சுயதொழிலுக்கு அதுக்கு இதுக்குன்றாங்க. அதுதான் மித்தபடி வந்து இந்த மாதிரி ஒரு முன்னுரிமை கொடுக்கறது, முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறதுலாம் யாருக்குமே கிடையாது சார்.
தமிழின் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கிறதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க. ஆனால் வந்துட்டு உங்களுக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்க சார் இன்னைக்கு டோட்டல் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்ப நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த மதுரை மாவட்டத்தில் இருக்க ஒரு 500 பேரும் நாங்கள் கலந்துக்கிட்டோம். ஆனால் இன்னைக்கு நாங்கள் ஒரு 30 பேர் தான் மாடு வளர்க்குறோம். 500 பேரும் இன்னைக்கு வந்து மாடு வளர்க்கலை. நாங்கள் 30 பேர் தான் மாடு வளர்த்துட்ருக்கோம். நாங்கள் 30 பேத்துக்கும் நாங்கள் ஜல்லிக்கட்டுக்கு டோக்கன் கேட்கல, 20 பேத்துக்கு தான் நாங்கள் கேட்குறோம். அதையும் எங்களுக்கு கூட 20 பேத்துக்கு கூட வேணாம் சார், 10 பேத்துக்கு. புறக்கணிக்கப்பட்டால் என்ன பண்ண போறீங்க? புறக்கணிக்கப்பட்டால் நான் எல்லாத்தையும் எரிச்சிட்டு நான் மாடையும் வித்துவிட்டு நான் வாட்டு சேவனேன்னு இருப்பேன் சார். அதான் சார் செய்ய போறேன். முதல்வரும் வர்றாரு, துணை முதல்வரும் இந்த போட்டியில் பங்கேற்க வர்றாங்க, துவக்கி தர்றாங்க. என்னங்க சார்? முதல்வரும் துணை முதல்வர் திரும்ப இந்த ஆண்டு வர்றாங்க, அவங்கள சந்திச்சு கோரிக்கை வைப்பீங்களா? சந்திச்சு அவர் வந்து அதை ஏற்றுக்கணும்ல சார். அன்னைக்கு லாஸ்ட் டைம் நாங்கள் வந்தால் சொல்கிறேன் இல்லை சார், உதயநிதி ஸ்டாலின் அவரை பார்த்து இப்போ போய் காலில் விழுந்தா சார். அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது சார்னு காலில் விழுந்தா. எங்களை அது இன்ன வரைக்கும் கன்சிடர் பண்ணல. முதல்வரை சந்திக்கக்கூடிய நேரம் இருக்கு. இப்ப இவர்கிட்ட கொடுத்துருக்க மனு, இவரை அதுக்குள்ள கொடுத்துட்டாருன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இல்லைன்னா முதல்வரை கோட்டையார்ல திருப்பி சந்திச்சுட்டு நான் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நான் ஒதுங்கிக்கிருவேன் சார். நான் அதோட மாடே வளர்க்க மாட்டேன், மாடே அவுக்க மாட்டேன் சார். கண்டிப்பா ஆமா சார், எங்களை தள்ளிடக்கூடாது. பழையபடி எங்களுக்கு இதே போக்கில் நீ போ. இன்னைக்கு நான் ஒரு சுயதொழில் செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு இதுல ஒரு மாட்டிலேயே இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடுச்சுன்னா நான் என்ன செய்வேன்? எல்லாத்தையும் வித்துப்பிட்டு இல்லை கடைக்கடையே யாசகம் பண்ண வேண்டியதுதான், வேற வழி கிடையாது. எனக்கு பழைய நிலைமைக்கு அந்த தமிழக அரசு தள்ளாம இருக்கிறதும் தள்ளுறதும் அவங்க கையில தான் சார் இருக்கு. அப்பா அம்மாட்ட இருந்து நாங்க வந்து ஆமா குடும்பத்தாலையும் புறக்கணிக்கப்பட்டுட்டோம், மக்களாலையும் புறக்கணிக்கப்பட்டுட்டோம். இன்னைக்கு இது வந்து அரசுனாலையும் நாங்க புறக்கணிக்கப்பட்டு நிக்கிறோம் சார். இப்போ வந்து என்னன்னா சார், நாங்கள் வந்து பெத்த தாய் தகப்பன் அண்ணன் தம்பி எல்லாத்தாலையும் புறக்கணிக்கப்பட்டோம், சமுதாய மக்கள்னாலையும் புறக்கணிக்கப்பட்டோம். இன்னைக்கு நாங்கள் மாடு வளர்க்குறோன்னு எங்கள் மக்களுக்குள்ளேயே எங்களை இப்போ நாங்கள் புறக்கணிக்கப்பட்டது ஆல்ரெடி இருக்கோம். இப்போ வந்து தமிழக அரசு எங்களை புறக்கணிக்குது சார். நாங்கள் இதுக்கும் மேலே புறக்கணிச்சா வேறு வழியே கிடையாது. என்னோட ஓட்டர் ஐடிலேருந்து ஆதார் கார்டுலேருந்து அம்புட்டி எரிச்சிட்டு ஏற்கனவே அகதியாக தெரியிறோம். இன்னும் நாங்கள் மேற்கொண்டு அகதியாக தெரியிறோம் நாங்கள் தெரிய போகிறோம் சார்.